அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அபூபக்கர் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள். தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நோய் அதிகமாகிறது. சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அருகில் அழைக்கிறார்கள். ஃபாத்திமாவை அருகில் அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறார்கள், அழுகிறார்கள். முதலில் அழுகிறார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பின்னால் காலத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே, சிரித்தீர்களே, ஏதோ சொன்னார்களே, அழுதீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தந்தை என்னிடத்திலே கூறினார், ஃபாத்திமா, இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய், உன்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று நான் அழுதேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் நீதான் என்று. அதனால் சிரித்தேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வேதனையை பார்த்து ஃபாத்திமா அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். ஃபாத்திமா அழாதே, ஃபாத்திமா கலங்காதே, ஃபாத்திமா கலங்காதே, உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை, இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை, ஃபாத்திமாவை கலங்காதே சொன்னார்கள். இன்னலில் மௌத்தி லசக்ராத், இன்னலில் மௌத்தி லசக்ராத், இன்னலில் மௌத்தி லசக்ராத். மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. வெளியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை பார்ப்பதற்காக, அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது. ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள், சாய்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரன் வருகிறார். கையில் மிஸ்வாக் குச்சியை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பார்க்காமல் அந்த மிஸ்வாக்கையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஆஹுது லக யா நபி, அல்லாஹ்வுடைய தூதர் இதை எடுத்துக் கொடுக்கவா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தலையை அசைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லை தீட்டினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து அப்படியே முகத்திலே தேய்த்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே, மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீகில் அலா. படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அந்த உயர்ந்தவனிடத்திலே செல்ல வேண்டும். யா அல்லாஹ், சிறந்த நண்பர்களிலே என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் கீழே விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் பெறுகிறது.